வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். ஓய்வூதியதாரர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். யாழ் போதனா வைத்தியசாலையில் இளம் தாய் பிரசவத்தின் பின் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் பிற்பகலில் இடியுடன் கூடிய மழை. அமைச்சரவையில் அதிரடி மாற்றம், புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் நியமனம். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்பட தயார், சஜித் தெரிவிப்பு. நீச்சல் குளத்தில் உயிரிழந்துள்ள சிறுவன், உதவி அதிபர், ஆசிரியர்கள் உட்பட 7 அதிரடி கைது. 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. தேசிய ஓய்வூதிய தினத்தை முன்னிட்டு ஓய்வூதிய திணைக்களத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஜந்தன் அபேரத்ன இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், 7 லட்சத்துக்கு மேற்பட்ட ஓய்வு பெற்ற சமூகத்தை பாதிக்கும் பல பிரச்சனைகள் இருப்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் ஓய்வு பெற்ற அமைப்புகளை சந்திக்கின்றோம். பிரதி அமைச்சர், செயலாளர், பணிப்பாளர் நாயகத்தை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடுகின்றோம். நாங்கள் இன்னும் அடையாளம் காண முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம். இருப்பினும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கம் தனது பொறுப்பை நிறைவேற்றி எதிர்பார்க்கின்றது. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சம்பளம் அதிகரிக்கப்படாத ஏராளமான ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இருப்பதாகவும் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அவர்களுக்கு சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி ஜந்தன் அபேரத்ன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இளம் தாய் ஒருவர் பிரசவத்தின் பின் உயிரிழந்துள்ளார். குறித்த இளம் தாய் நேற்றைய தினம் வியாழக்கிழமை உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நெடுந்தீவைச் சேர்ந்த 25 வயதுடைய கில்மன் நோபெட் டர்சிகா மேரி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இறப்புக்கான காரணம் உஜர் குருதி அமுக்கம் மற்றும் வலிப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இளந்தாய் பிரசவித்த பெண் குழந்தை வைத்தியசாலையில் ஆரோக்கியமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சடலம் மருத்துவ பரிசோதனையின் பின் இன்று உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாண மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. கிழக்கு, மத்திய, உவா, தென் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும், புலனறுவை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சபரகமுவ, மத்திய மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய மின்னல் தாக்கம் மற்றும் தற்காலிக பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. 3 புதிய அமைச்சர்கள் மற்றும் 10 பிரதி அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுள்ளனர். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்ப அரசாங்கத்தின் வளர்ச்சி இலக்குகளை விரைவுபடுத்துவதற்கும் திறம்பட செய்வதற்கும் அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்ள அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அதன்படி போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சராக பிமல் நிரோஷன் ரத்நாயக்க, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக அனுர கருணாதிலக, வீட்டு வசதி, கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சராக HM ஜுசில் ரணசிங்க, நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, வீட்டு வசதி, கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சராக DP சரத், மத மற்றும் கலாச்சார விவகார பிரதி அமைச்சராக MM முகமது முனீர், நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சராக இரங்க குணசேகர, சுகாதார பிரதி அமைச்சராக முதித கன்சனக விஜயமுனி, காடி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராக அரவிந்த சரத் விதான, இளைஞர் விவகார பிரதி அமைச்சராக HM தினிது ஜமன்குமார, பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக ஜூட்டி நிசாந்த ஜெயவீர, வெகுஜன ஊடக பிரதி அமைச்சராக கௌசல்யா அரியரத்னம், எரிசக்தி பிரதி அமைச்சராக EMIM அர்காம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை மற்றும் வழிகாட்டுதலின் கீழ்
ஒரு கூட்டு அரசியல் திட்டத்தை தொடங்குவதற்கான பொறிமுறையை ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு ஏகமனதாக அங்கீகரித்துள்ளது. இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அறிவித்துள்ளார். அதன்படி நாட்டின் மற்றும் மக்களின் பிரச்சினைகளுக்கு நடைமுறைக்கு சாத்தியமான ஜனநாயக மற்றும் முற்போக்கான தீர்வுகளை வழங்குவதே இந்த முயற்சியின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு மற்றும் முகாமைத்துவ குழு ஆகிய இரண்டும் பொதுக்கொள்கை கட்டமைப்பின் கீழ் இணைந்து பணியாற்ற கூட்டு உடன்பாட்டை எட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த கூட்டணிவில் இரு கட்சிகளும் தமது தனித்துவமான அடையாளங்களை பேணி காக்கும் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். இதனிடையே சஜித் பிரேமதாச தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவராக நீடிப்பார் என்றும் தலைமை பதவி குறித்து எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார் தெரிவித்துள்ளார். இந்த ஒருங்கிணைந்த அரசியல் பயணத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் அடிமட்ட உறுப்பினர்கள் தமது ஆசைகளையும் ஆதரவுகளையும் தெரிவித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். நுகேகட பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் நீச்சல் குளத்தில் 5 வயது சிறுவன் உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பாக சிறுவன் கல்வி பயின்று வந்த முன்பள்ளியின் உதவி அதிபர் உட்பட 7 பேரை மெரிக்கானா போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த 8ஆம் தேதி முற்பகல் மெரிக்கானா ஸ்டான்லி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்றது. அன்று சிறுவன் உட்பட குழு ஒன்று ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சிப்பாளர் ஒருவரின் வழிகாட்டுதலின் கீழ் நீச்சல் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்த போது சிறுவன் நீரில் மூழ்கியுள்ளார். பின்னர் சிறுவன் கலுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர் உயிரிழந்துள்ளார். சிறுவனின் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை நேற்று இடம்பெற்றதுடன் கலுபோவில வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி சடலம் தொடர்பாக திறந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். அதன்படி இந்த சம்பவம் தொடர்பாக முன்பள்ளியின் உதவி அதிபர், விளையாட்டு ஒருங்கிணைப்பு அதிகாரி, புள்ளிகளுக்கு பொறுப்பான 2 ஆசிரியர்கள், முன்பள்ளி ஊழியர் ஒருவர் மற்றும் 2 நீச்சல் பயிற்றுவிப்பினர் உட்பட 7 பேரை மெரிக்கானா போலீசார் கைது செய்துள்ளனர். ஓய்வூதியதாரர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். யாழ் போதனா வைத்தியசாலையில் இளம் தாய் பிரசவத்தின் பின் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் பிற்பகலில் இடியுடன் கூடிய மழை. அமைச்சரவையில் அதிரடி மாற்றம், புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் நியமனம். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்பட தயார், சஜித் தெரிவிப்பு. நீச்சல் குளத்தில் உயிரிழந்துள்ள சிறுவன், உதவி அதிபர், ஆசிரியர்கள் உட்பட 7 அதிரடி கைது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.